மார்னிங், வெல்கம் டு REVA'S. இன்னைக்கு நம்ம சேனல்ல குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான கலரிங் வீடியோ தான் பார்க்க போறோம். கூடவே நம்ம சேனல்ல கிவ்அவே ஸ்டார்ட் பண்ண போறோம். அதோட ரூல்ஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவோட எண்ட்ல நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஒரு 6 எக் ஆர்டிஃபிஷியல் எக் இருக்கிற மாதிரியான ஒரு கலரிங் கிட் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து சிசர் வச்சு கட் பண்ணலாம், ஆனால் இதை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதனால நான் வந்து இப்படியே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த வலையை நம்ம பிரிச்சுட்டு உள்ளே இருக்கிற எக்கெல்லாம் நம்ம வெளியில் எடுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி எக்கில் பெயிண்ட் பண்ணணும், ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சாதாரண முட்டை ஓடு எடுத்துக்கோங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பெர்மனண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜை வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அக்ரிலிக் பெயிண்ட்டோ இல்லை ப்ரஷ் பென்னோ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வாங்கியிருக்கிறதுல இந்த 6 எக்லேயுமே க்யூட்டான ஒரு 6 இமேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்கில் ஒரு ட்ராகன் ஃப்ளை இருந்தது, ரெண்டாவது எக்கில் ஒரு லேடி பக் இருந்தது, இப்போ எடுத்துக்கிற மூணாவது எக்கில் பனியன் போட்டுட்டு க்யூட்டாக ஒரு எலிஃபெண்ட் இருந்தது. அது வந்து பேபி எலிஃபெண்ட், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு டால்ஃபின் இருக்குது. அடுத்து 5ஆவதாக நம்ம எடுக்க போகிற எக்கில் ஒரு ஹனிபி இருந்தது, இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்ததாக நம்ம எடுக்க போகிற எக்கில் வந்துட்டு ஒரு ஃபிஷ் இருக்குது. இப்போ இது எல்லாத்துக்கும் கலர் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். 4 ஸ்கெட்ச் தான் இருக்குது இதில். இதோட ப்ரைஸ் வந்து 5 ரியாலுக்கு பக்கத்து கடைக்கு ஷாப்பிங் போயிருந்தப்போ நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் இதெல்லாம் ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிற ஸ்கெட்ச் தான். கலர் வந்து அவ்வளோ பிரைட்டாக இல்லை. நான் வந்து இதுக்கு கலர் பண்ணும்போது எனக்கு பிடிக்கல. அதனால நான் வந்து என்கிட்ட இருந்த டோம்ஸ் ப்ரஷ் பென் எடுத்து நான் கலர் பண்ணிக்கிறேன். இந்த ஹனிபீக்கு கலர் பண்ணுறதுக்காக எல்லோ கலர், பிளாக் கலர், அதுக்கப்புறம் லைட் ப்ளூ கலர், ரெட் கலர், இந்த 4 கலர்களை நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு எக்குக்கு நான் கலர் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இது பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி நம்ம கலர் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவங்க கொடுத்த ஸ்கெட்ச் வந்து பேப்பரில் வந்து நல்லா கலர் பண்ணுது, ஆனால் இந்த எக்கில் வந்து சரியாக கலர் பண்ணலை, பிரைட்டாக இல்லை கலர். அதனால தான் வந்துட்டு நான் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ரெண்டாவதாக ஒரு லேடி பக் இருக்கு இல்லையா, அதுக்கு நான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். அதுக்காக வந்து ஏற்கனவே நம்ம பெயிண்டிங் கிட் ரிவ்யூலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியான சின்ன சைஸில் இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் வந்து இருந்திருக்கும். அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதுலேருந்து நான் வந்து இப்போ ரெட் கலரும் பிளாக் கலரும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த பெயிண்டில் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக பெயிண்ட் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லேடி பக்கு நான் கலர் பண்ணிட்டேன். கண்ணுக்கு வந்து அப்படியே ப்ளைனாகவே விட்டுருக்கேன், ஒயிட் பிளாக் கலரில் அப்படியே இருக்கிற மாதிரி. இப்போ வந்து நம்ம 2 எக்குக்கு கலர் பண்ணியிருக்கோம், மீதி இருக்கிற 4 எக்குக்கும் நம்ம கலர் பண்ணலாம். அதுக்காக நான் பெயிண்ட் யூஸ் பண்ணலைங்க, ப்ரஷ் பென் இருந்தது இல்லையா, அதுவே எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதனால் நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபிஷ் மாதிரி இமேஜ் இருந்தது இல்லையா, அதுக்கு வந்துட்டு அதோட ஃபேஸ்க்கு வந்து எல்லோ கலர் கொடுத்துருந்தேன். லிப்ஸுக்கு வந்து நான் ரெட் கலர் கொடுத்துருந்தேன். அந்த ஃபிஷ்ஷோட பாடிக்கு நான் வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறேன். இந்த எக்கில் இருக்கிற இமேஜ் எல்லாமே கார்ட்டூனில் வர மாதிரி இருந்துச்சு. அதனால நான் இந்த மாதிரி கலர்களை சூஸ் பண்ணி கலர் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததை விட கலர் பண்ணதுக்கப்புறம் இது செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு டால்ஃபின் இருந்தது இல்லையா, அதுக்கு நான் கலர் பண்ணிக்கிறேன். இந்த டால்ஃபினோட மேல் பக்கத்துக்கு டார்க் ப்ளூவும் அடிப்பக்கத்துக்கு லைட் ப்ளூவும் வர மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த இமேஜில் இந்த டால்ஃபின் வந்து ஒரு டியூப்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த டியூப்ல வந்து ஒரு 4-5 போர்ஷனாக பிரித்து வச்சுருந்தாங்க. அதனால வந்துட்டு எல்லோ கலரும் பிங்க் கலரும் ஒன்று விட்டு ஒன்று வர மாதிரி நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வாட்டர் ட்ராப்ஸ் வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணியிருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கெல்லாம் வந்துட்டு லைட் ப்ளூ கலரில் இந்த வாட்டர் ட்ராப்க்கெல்லாம் கலர் பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதான், ரொம்ப க்யூட்டாகவே இதுக்கு கலர் பண்ணியாச்சு. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து டிராகன் ஃப்ளை மாதிரியான ஒரு இமேஜ் இருக்கிற எக் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிற ப்ரஷ் பென் எடுத்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். அதோட வாய்க்கு ரெட் கலர் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இதோட ஃபெதர் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து எல்லோ கலர், ரெட் கலர், அதுக்கப்புறம் பிங்க் கலர், இந்த கலர் எடுத்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ 6வதா எலிஃபென்ட் இமேஜ் இருக்கிற எக் எடுத்திருக்கேன். இந்த பனியன் போட்டிருக்கு இல்லையா, இதுக்கு வந்து டார்க் ப்ளூ கலர்ல ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன். இந்த பேபி எலிஃபென்ட்க்குமே நம்ம வந்து கிரே கலரோ ப்ரௌன் கலரோ இல்லை பிளாக் கலரோ கூட கொடுக்கலாம். ஆனால் வந்து கார்ட்டூனில் வர இமேஜ் மாதிரி இருக்கிறதுனால நான் வந்துட்டு லைட் பிங்க் கலர் அல்லது லைட் ப்ளூ கலர் கொடுத்தாலுமே சூப்பராக இருக்கும். நான் வந்து லைட் பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன். இந்த எலிஃபென்ட்க்கு கலர் பண்ண பிறகு இது பக்கத்துலேயே ஒரு செடியில் பூ பூத்துருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த பூவோட பெட்டல்ஸ்க்கெல்லாம் பிங்க் கலரும் சென்டரில் வந்து பிளாக் கலரும் கொடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இந்த எலிஃபென்ட்டோட ஐபால்க்கு பிளாக் கலர் எடுத்து நான் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த செடியோட இலைகளுக்கு வந்து கிரீன் கலர் எடுத்து கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த பேபி எலிஃபென்ட்டோட தும்பிக்கையிலிருந்து வாட்டர் ட்ராப்ஸ் இந்த செடி மேலே விழுகிற மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க. அதனால இந்த வாட்டர் ட்ராப்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு லைட் ப்ளூ கலரில் கலர் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்ம வந்து இந்த 6 எக்குக்குமே கலர் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து இந்த 6 இமேஜில் எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்தது வந்து டால்ஃபின் பிடிச்சிருந்தது, அதுக்கடுத்து ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து லேடி பக் பிடிச்சிருந்தது, அப்புறம் ஹனி பீ, அதுக்கப்புறம் எலிஃபென்ட் பிடிச்சிருந்தது, கடைசியாக தான் டிராகன் ஃப்ளை பிடிச்சிருந்தது. நம்ம சேனலில் கிவ்அவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கான ரூல்ஸ் என்ன, இந்த கிவ்அவே எத்தனை நாள் நடக்குன்றதை பார்ப்போம். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கிவ்அவே வந்து April 28லேருந்து May 28 வரைக்கும் நடக்கும். இப்போ கிஃப்ட் என்னங்கிறத பார்ப்போம். நானோ டேப், சீக்வன்ஸ், கிளிட்டர்ஸ், மினி ஜேர்னல் டைரி வித் பென், ஜேர்னல் ஆர்ட்க்கு தேவையான ஸ்டிக்கர்ஸ், டெக்கோ பீச் டிஷ்யூ பேப்பர், அதுக்கப்புறம் க்ளூ ஸ்டிக், பேப்பர் டோலிஸ், பிரிண்ட் அவுட் மாதிரியான சில ஜேர்னல் ஆர்ட்க்குரிய சப்ளைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கும், ஸ்ட்ரா இருக்கும். இது தவிர இன்னும் சில கிராஃப்டிங்ஸ் இருக்கும். இப்போ நம்ம கிவ்அவேக்கான ரூல்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம April 28லேருந்து May 28 வரைக்கும் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவையுமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும். ஃபுல் வீடியோவையும் பார்த்த பிறகு அந்த வீடியோவில் உள்ள ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத லைக் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸை கொடுக்கணும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஷேர் பண்ணணும். ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் யாரெல்லாம் ஹானஸ்ட்டாக ப்ளே பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட நேம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு லக்கி ட்ராவில் வின்னர்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஜூன் ஃபஸ்ட் வீக்லேயே வின்னர்ஸ் யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஒருவேளை இந்த கிவ்அவே கண்டெஸ்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிட்டீங்கன்னா அந்த வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் நான் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பேன். அந்த மெயில் ஐடியில் உங்களோட நேம், அடுத்து உங்களோட அம்மா அப்பாவோட நேம், அடுத்து உங்களோட அட்ரஸ், உங்களோட ஏரியாவோட பின் நம்பர், அதுக்கப்புறமா உங்களோட மொபைல் நம்பர், இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அட்ரஸும் ஃபோன் நம்பரும் உங்களை காண்டாக்ட் பண்ணி கொரியர் ஆஃபீஸ்லேருந்து அந்த கிஃப்ட்டை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு தேவைப்படும். அதுக்காக தான் நான் கேட்குறேன். யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவுக்கு கீழே உங்களோட அட்ரஸையோ அல்லது ஃபோன் நம்பரையோ நீங்கள் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா அது சேஃப் கிடையாது. நான் இமீடியட்டாக டெலீட் பண்ணிடுவேன். மெயில் ஐடியில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்ரஸும் மொபைல் நம்பரும் ரொம்ப சேஃபாகவே இருக்கும். நீங்கள் வின் பண்ணதுக்கப்புறம் கொரியர் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணும்போது தயவு செஞ்சு கால் அட்டன் பண்ணி உங்களோட கிஃப்ட்டை வாங்கிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அந்த கிஃப்ட்டை கரெக்டாக வாங்கலைன்னா திரும்ப அது எங்களுக்கே ரிட்டர்ன் ஆகிடும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலோ அல்லது இந்த கிவ்அவே கண்டெஸ்ட் பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.